முருகா முருகா அருள்தா அருள்தா. நாம இந்த பதிவுல முருகர் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த பங்குனி உத்திர தினத்துக்கு சிறப்பான, அதாவது முருகர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கா அஸ் ஹீலரா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த பங்குனி உத்திரத்துக்கு தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. இது நீங்க மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியும் இந்த மேனிஃபெஸ்டேஷனை நீங்க முருகரை நினைச்சு தாராளமா பண்ணலாம். இதை செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும். ஏன் சொல்றேன்னா, எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் சூழல் அமையணும். அந்த நல்ல குடும்ப சூழல் எங்க இருந்து உருவாகும்னா நம்மளுடைய திருமண வாழ்க்கை பந்தத்துல இருந்து உருவாகும். அப்போ உங்களுக்கு சரியான காதல் திருமண வாழ்க்கை கை கொடுக்கணும் அப்படின்னா இந்த பங்குனி உத்திர பௌர்ணமிக்கு முருகரை நினைச்சு நான் சொல்ற இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணுங்க. உங்களை வெற்றி அடைய செய்யக்கூடிய நல்ல காதல் திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு பௌர்ணமி இரவு நேரத்திலையும் ஒரு 7 to 8 மணி நேரத்துக்குள்ள நீங்க ஒரு மொட்டை மாடி இல்ல ஓப்பன் ஸ்பேஸ், அதாவது உங்களால நில ஒளியை பார்க்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரியான இடங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்கக்கூடிய இடங்களை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வெள்ளை தாள் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை அல்லது நீல நிற பெண்ணை எடுத்துக்கோங்க. அந்த நில ஒளியை பார்த்து 3 முறை நல்ல டீப் பிரீத் இன் பிரீத் அவுட், இன்ஹேல் எக்ஸ்ஹேல் இதை பண்ணிடுங்க. உங்களுடைய மனநிலைய காமாக்கிக்கோங்க, சீராக்கிக்கோங்க. முருகரை மட்டுமே மனசுல நினைச்சுக்கோங்க, வேற எதை பத்தியும் நினைக்க வேண்டாம். உங்க மனசுல நினைச்சிட்டு சந்தோஷமா நான் சொல்ற வார்த்தைய நீங்க 6 முறை வெள்ளை பேப்பர்ல அழகா தெளிவா இடம் விட்டு விட்டு கூட நீங்க எழுதலாம். என்னுடைய சிறப்பான காதல் திருமண வாழ்க்கை கைகூடி விட்டது. ஓம் வள்ளி தேவசேனை நாயகனுக்கு நன்றி. ஐ சக்சீட் வித் மை லவ் லைஃப். தேங்க்யூ வள்ளி தேவசேனை நாயகா. இதை நீங்க 6 முறை எழுதுங்க. நில ஒளியில இதை 6 முறை எழுதிட்டு நீங்க இந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணி முருகர் திருவுருவ படத்துக்கு பின்னாடி வச்சிருங்க. அடுத்த பௌர்ணமிக்கு இதை நீங்க ரிப்ளேஸ் பண்ணணும். இதே மாதிரியான ஒரு முறையில இன்னொரு புதிய பேப்பரை எழுதிட்டு இந்த பழைய பேப்பரை எடுத்து நீங்க ஓடும் நதி, அதாவது கடல் இல்ல கோவில் குளங்கள் ஏரி, இந்த மாதிரி சுத்தமான நீரோடையில நீங்க இந்த பேப்பரை விட்டுருங்க. இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டே வாங்க. யார் யாருக்கு எத்தனை நாட்கள்ல உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்றது முருகருக்கு தெரியும். ஆனா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். இப்ப இது கூடவே முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றதையும் பார்த்தலாம். உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், உங்களுடைய இலக்கை நீங்க சீக்கிரமா அடையணும், உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா 27 நட்சத்திர முருகர் கோவில் இருக்கக்கூடிய சுயம்பு முருகரை வழிபடுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நட்சத்திரம் மாதிரி மின்னுங்க. சிவாபுரி முருகரையும் தரிசனம் பண்ணும் போது வழிபடும் போது கண்டிப்பா உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய வெற்றிகள் நிறைவேறும், நிரந்தரமானதா